காவேரி விஜய் பார்த்துட்டு என்னங்க உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா முத்தா போட்டுருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா காவேரி, ஒரே எரிச்சலா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் நானே சொன்னேன்ல அப்பவே, நீங்க என் பக்கத்துல இருக்காதீங்க, உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், இவ்வளவு கஷ்டத்தை நீ இன்னும் அனுபவிச்சல காவேரி, இப்ப என்ன, இந்த ஒரு வாரத்துல அது போயிடும். அதுக்காக அந்த அம்மா போட்டதுனாலதான் நீ இப்ப இங்க என்ன அக்கறையா கவனிச்சுக்கிட்டு வந்தேன். அதுக்காக எனக்கு தினமும் அம்மா போட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உனக்காக வந்துட்டு வாய மூடுங்க, இதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு வாரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீங்க என்னன்னா தினமும் இருந்தா கூட பரவாயில்லன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் திட்டுறாங்க. இப்படி ஏதாவது நடந்தாதான் நீ வந்து என்ன பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற, இல்லாட்டி என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. எல்லாம் உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி ஏதாவது நடந்தா நீ கவர்மெண்டா என் கூட இருந்துருவல அப்படிங்கிறாங்க. வாய மூடுங்கன்னு சொன்னேன்ல, இப்பதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா நீங்க வாய் பேசாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் இப்படி பேசாதீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, இல்ல காவேரி, ஒரு விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன், நீ எல்லாத்தையும் உங்க வீட்டுல எல்லாம் சரி பண்ணிட்டு நீ என் கூட வந்துருவல்ல, சீக்கிரமாவே எல்லாம் நடந்துரும்ல அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு தேவையான இன்கம் வர மாதிரி நான் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் உங்க கூட வந்துருவேன். அதுவும் இல்லாம இந்த வெண்ணிலா பிரச்சனை வேற சீக்கிரமா சால்வ் ஆகணும். அதுதான் இப்ப முழுக்க முழுக்க எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. கவலைப்படாத காவேரி, அந்த பசுபதி இந்த லோக்கல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா கையில சிக்க. வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீ எதுக்கும் கவலைப்படையே தேவையில்லை. அடுத்து இப்படி யாருக்கும் பயந்து நம்ம மீட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்படி நடந்தா நல்லதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.